பிரியமானவர்களே, தங்கம் என்பது தூய தங்கம், பரிசுத்தமான தங்கம் என்று அதை கொண்டாட முடியாது. அதை நம்ம கழுத்துல போட்டுக்கிட முடியாது, கையில போட்டுக்கிட முடியாது, அதை அலங்கரிக்க முடியாது. அதுல ஒரு பாத்திரம் செய்வோம். அந்த காலத்துல தங்கத்துல தான் பாத்திரம் செஞ்சாங்களா ராஜாக்களுக்கு. அப்போ அந்த தங்கம் அது தூய தங்கமாக இருந்தாலும் அதுல கொஞ்சம் அந்த செம்பு கலக்கும் போதுதான் அது வளைந்து நெளிந்து என்ன மாதிரி உருவத்துல வரனாலும் வருது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கம்மல் இதெல்லாம் பாருங்களேன், டிசைன் எல்லாம் நம்ப முடியாதபடி மயிரிழைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மென்மையான இதை வைத்து கழுத்தில் போடுற செயின்ல இருந்து நெக்லஸ்ல இருந்து செய்ய முடிகிறது. அந்த தங்கத்தை வைத்து அவ்வளவு அழகாய் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட பரிசுத்தவான்களாய் கூட அப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். நம்ம பரிசுத்தவான்களாக கூட இருக்கலாம். ஆமாம், நம் தேவனுடைய 100க்கு 100 தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். 100க்கு 100 நம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கலக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை அழகாய் மாற்ற முடியும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி. அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன்னு சொல்றார். கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன். பரிசுத்த ஆவினால ஒருவேளை நீங்க நிரப்பப்படாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவனிடத்துல கேளுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் உலகத்திற்கு சாட்சியாய் நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.